வழக்கமாக நித்தப்படி பூஜை செய்பவர்கள் அதுக்கு வேல் வச்சிருந்து அதுக்கான பூஜைகளை அது மாதிரி செய்யலாங்கன்னு ரொம்ப திருச்சிற்றம்பலம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு வார்த்தை சொல்லச் சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது. முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் குலதெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம். நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது. பிரயாகையில் முண்டம், காசியில் தண்டம், கயையில் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது. அலகாபாத் அதாவது தேவ பிரயாகையில் கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடியவன் வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம். அதன்பின் காசியில் உள்ள கங்கையில் நீராடி சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம். அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிகழ்த்தும் மாதாந்திர பௌர்ணமி யாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது. நவம்பர் 5 கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்ட பாரதம் அமைய சங்கல்பம் மற்றும் வேல்மாறல் யாகம் நடக்கும். மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்கச் செய்து எல்லா மங்களங்களையும் நமக்கு அருளும். காசியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தை நம்ம தரிசிக்க போகிறோம். இந்த மனநிறைவோடு கயா செல்கிறோம். அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம். இதன்பின் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம். அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாய தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம். மேலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வணங்கிய காளிதேவியின் திருவடியை தரிசிக்கிறோம். இதற்கு அடுத்ததாக புண்ணிய பூமியான ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் பூரி நகரை நோக்கி நாம் பயணிக்கிறோம். ஸ்ரீ ஜெகநாதர் திருவடியை தரிசனம் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் தனுஷ்கோடியில் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீ ராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்துக்கு சென்று எது எமை பணிகொடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த யாத்திரையின் மூலம் நம்மை குரு அருளுக்கும் திரு அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி எந்நாளும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பெற்று பலனடைவோம். வேல் வச்சிருக்கிறவங்க வீட்டுல நித்தப்படி அபிஷேகம் செய்யலாமா, அதுக்கு பால் அபிஷேகம், மஞ்சள் நீர் அபிஷேகம் இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு அவங்க கேட்டுக்கிறாங்க கண்ணு. வழக்கமாக நித்தப்படி பூஜை செய்பவர்கள் அதுக்கு வேல் வச்சிருந்து அதுக்கான பூஜைகளை அது மாதிரி செய்யலாங்கன்னு ரொம்ப சந்தோஷம். நீங்க அதுல ரொம்ப நேரம் செலவு பண்ணானாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இல்லம்மா நாங்க ஆபீஸ் போறோம் எங்களால முடியாது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம், ஜவ்வாது போட்டு ஒரு சும்மா உலரியா தண்ணி பெச பெசன்னு பெசிக்க வேண்டாம், சும்மா அதுல ஒட்டுற மாதிரி கொஞ்சம் அதுல போட்டு தடை விட்டு அப்புறம் நீங்க வழக்கம் அதுல சந்தனம் குங்குமம் வச்சு வழக்கம் போல பூஜை பண்ணிக்கலாங்கன்னு வாரம் ஒரு முறை அப்படி மாதிரி நீங்க செய்யற அன்னைக்கு கட்டாயம் நிவேதனம், ஏதேனும் ஒரு நிவேதனம் சுவாமி முன்னால வைக்கணும். மீதி நாளைக்கு கற்கண்டு, அவல் பொரி, நீங்க என்னென்ன முந்திரி பழம், அது திராட்சை பழம்னா சொல்லுவாங்க, அது வச்சு நீங்க ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கலாங்கன்னு. மீதி எல்லா நாளைக்கும் நீங்க சாப்பிடுற உணவை எச்சில் படுத்துறதுக்கு முன்னால சுவாமி நிவேதனம் பண்ணிட்டே சாப்பிடலாம். நான் தவச்சாலையில வீட்டுல வச்சு நான் காலையில பச்சரி சாதம் வடிச்சு காலையில 6 மணி 7 மணிக்கெல்லாம் நிவேதனம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்னுடைய செயல்திறன் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு நான் விட்டுட்டேன் ராஜாத்திகளா. இப்ப இங்க சோறு ஆக்குன சோறு, அது எந்த சோறு ஆக்குறானோ அந்த சோறு இறைவனுக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் நான் சாப்பிட்றேன். நீங்களும் அது மாதிரி சாப்பிட்டா, நாம நேரடியா சாப்பிட்டா அது சாதங்கன்னு, சுவாமி முன்னால வச்சுட்டு சாப்பிட்டா பிரசாதம் அப்படிங்கிறது. நாம வெறுமனை சுத்தி வந்தா அது சுற்று, ஆரம் அப்படின்னா சுற்று. நாம கோவிலை சுத்தி வந்தா அது பிரகாரம் அப்படிங்கிறது பேரு. நாம வெறுமனை செய்யக்கூடிய செயல்களுக்கு முன்னால ஒரு போட்டோம்னா அது எல்லாமே பிரபஞ்ச ஆற்றலோடு வல்லமை உடைத்ததாது. அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்மளை சாரும். அதனால நீங்க வேல்மாறல் யந்திரம், வேலு, அப்புறம் சூலாயுதம் இதெல்லாம் வாங்கின குழந்தைங்க பயப்பட வேண்டாம். அவைகள் நமக்கு ஒரு ஆதார ஆற்றலாக நமக்கு நின்று செயல்படுது அப்படின்னு சொல்லி நீங்க அந்த அளவுக்கு நினைச்சா போதும். நான் பெரும்பாலும் உங்களை உள்முகமான சிந்தனைக்கே போகணும் அப்படின்னு தான் நான் விரும்புறேங்கன்னு. ஆனா சில பல நோய் நொடிகளை தீர்ப்பதற்கும், சில பல உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய
சந்தேகங்கள். அதாவது எனக்கு அவன் ஏதோ செஞ்சுட்டான், இவன் ஏதோ செஞ்சுட்டான். கேட்கிறவங்க எல்லாருமே, அது குறிப்பாக அண்ணன் தம்பி செஞ்சுட்டான்னு வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கண்ணு. எனக்கு அது ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. அதுக்கு ஒரு பாதுகாப்புக்கு தான் நான் அந்த வேல் உங்களுக்கு நான் குடுக்குறேனே தவிர, இல்லாட்டி நான் வந்து புறத்தில் நீங்க எதையும் பார்க்காதீங்க. உங்க அகத்துக்குள்ள பாருங்க அப்படின்னு சொல்லிக் குடுக்கத்தான் நான் விரும்புறேன். புறத்தில் பார்ப்பதற்கு நிறைய பிறவிகளை கடந்து வந்துட்டோம். உங்க உங்க அகத்துக்குள்ள பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு மேலும் மேலும் சொல்றேன். ஆனா புறத்தில் எனக்கு யாரோ ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டாங்க, இல்லாட்டி வீட்டுல வாஸ்து கோளாறு இருக்கு, எனக்கு வீட்டுக்குள்ள போனா மன நிம்மதியே இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு வேல்மாறல் இந்த பகுதியை நீங்க உறக்க படிச்சுட்டு டெய்லியே உறக்க படிச்சுட்டு இந்த அந்த வேலே அது மாதிரி கூட நீங்க நீட்ட வேண்டாம். சத்தமா படிச்சுட்டு 15 நிமிஷம் ஆகும் நான் நம்புறேங்க ஒண்ணு. எவ்வளவு வேகமா படிக்க முடியுமோ நீங்க அதை படிச்சுக்கலாம். உறக்க படிச்சீங்கன்னா உங்க தூண்ல, சுவர்ல, அந்த அந்த சிமெண்ட், செங்கல் எல்லாத்துலயும் இந்த குரல் ஒலிக்குங்கண்ணா. தவச்சாலையில டெய்லி வேலையே படிக்கிறாங்க. இவங்க படிச்சுட்டு போய் ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் அந்த அந்த குரல் ரீங்காரம் அந்த தவச்சாலைக்குள்ள கேட்டுட்டே இருக்கு. அப்போ உங்க வீட்டுக்குள்ளே அது கேக்கும் தாங்கங்களா. அதுக்காக வேண்டிதான் அந்த வேலும் எந்திரமும் வைக்க சொல்லி நான் சொல்றதுக்கு காரணமே, உங்களுடைய மனதில் உண்டான பீதி போகணும். எனக்கு நோய் இருக்குமா? அதுல இருந்து நான் விடுதலை ஆகணுமா? அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல அந்த பீதி போயிட்டுனாலே உங்களுக்கு நோய் நிவாரணம் ஆயிரும். அதுக்கு ஒரு ஆதாரமாக 2 வேல் வாங்கி இப்படி இண்டு மாதிரி குறுக்கால வச்சுட்டு அதுக்கு முன்னால வந்து ஒரு சூலாயுதம் வச்சிருக்கிறேன். அதை திருவருளே உணர்த்த வச்சது ஒருத்தவங்க. இது மாதிரிதான் எனக்கு சொந்த அண்ணனே இது வச்சுட்டான் அப்படின்ட்டு வந்தாங்க. நான் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இதை சொல்றதுக்கு கூட நான் வந்து ரொம்ப கூச்சப்படுறேன். ஆனா இது வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரும் அப்படிங்கக்கூடிய அளவுல இதை வச்சுக்கலாம். அந்த எந்திரத்தை பண்ணிய அந்த அந்த சுவாமிகளே வந்து அவர் பேர் என்னப்பா? இல்ல இல்ல, அவருடைய சீடர் சாதுராம் சுவாமிகள். அந்த சாதுராம் சுவாமிகள் வந்து இந்த ஏவல், பில்லி, சூனியம், பெரும்பகை அகழ்வதற்காக வேண்டி அந்த எந்திரத்தை படைச்சார். அந்த எந்திரத்தை தான் நாம வந்து திருவருள் பூட்டி வைக்க உங்க எல்லாருக்குமாக எந்திரமா பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால நீங்க வந்து ரொம்ப ஒண்ணும் அதுக்கு பயப்பட வேண்டாம். இது வீட்டுல இருந்ததுனால மஞ்சள், சந்தனம், மஞ்சள், அப்புறம் வந்து பச்சை கற்பூரம், ஜவ்வாது போட்டு அதையே நீங்க ஒரு பொட்டு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேல சந்தன குங்குமம் வச்சானாலும் கூட போதும். நெய்வேதனம் உங்க வீட்டுல வச்சு பொங்குற சோறை எச்சில் படாம சுவாமிக்கு நெய்வேதனம் பண்ணா போதும். அப்புறம் நீங்க உண்மையிலேயே அபிஷேகம் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா டெய்லி அபிஷேகம் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னாலும் பண்ணலாம். ரொம்ப சந்தோஷமா பண்ணலாம். பால் எப்படி திருக்கோயில்களுக்கு இதெல்லாம் பண்ண எல்லாமே பண்ணலாம். அல்லாம அவ்வளவுலாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வெறுமன பால், வெறுமன மஞ்சள் நீர் அது மாதிரி விட்டு பண்ணிக்கலாம். தவறு இல்லை. அபிஷேகம்னு பண்ணலாம், நிவேதனம்னு வைக்கணும் குழந்தைங்களா, அதை பார்த்துக்கோங்க. அப்படி அபிஷேகம் பண்றவங்க கட்டாயம் அன்ன நிவேதனம் ஒரு 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 டம்ளர் அரிசி வச்சு நான் பெரிய பெரிய இதுகளுக்கெல்லாம் வந்து 4 அரிசி அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அது வச்சுதான் நிவேதனம் பண்ணணும். வீட்லயே கூட நான் பிள்ளையார் இருக்கிறாரு 4 அரிசி தான் வைப்பேன். நிறைய கூட்டம் வரும். அப்போ அது உங்களுக்கெல்லாம் சரியா போயிடும். வெறுமனே சுத்தம் தான் வைப்பேன். நீங்க என்னனாலும் வைக்கலாம். வீட்டுல பொங்குற சாதமே வச்சுக்கலாங்கன்னு. அது பச்சரிசினாலும் சரி, புழுங்கல் அரிசினாலும் சரி, பேதம் கிடையாது. இங்க எல்லாம் வந்து மணிவாசகர் இருந்த ஊர் பெருந்துறை, திருப்பெருந்துறையில எல்லாம் புழுங்கல் அரிசி சாதம் தான் நிவேதனம் பண்றாங்க. இது எஸ்பெஷலி சுண்டவத்தல் குழம்பும் கீரையும் பண்றாங்க. இரவு சாப்பாடா டெய்லியே சுண்டவத்த குழம்பும் கீரையும் பண்றாங்க. ரொம்ப பசியோடு போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு உருண்டை கொடுப்பாங்க. இன்னும் ஒரு 4 உருண்டை போறோம், நம்ம வயிறு நிறைஞ்சிரும். ஆனா ஒரு உருண்டை தான் கொடுப்பாங்க. எப்படி இருக்குன்றீங்க? அந்த பசியோடு போனதுக்கும் இதுல கார்ல போய் இறங்கின உடனே அவங்க ஒரு வாய் கொடுத்தாங்கன்னா அப்பான்னு இருக்கும். அதுல 1 லிட்டர் தண்ணியும் குடிச்சிட்டு அந்த கோயில் வளாகத்துல கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்தணும்னா அது அப்பான்னு இருக்கும். அந்த ஒரு ஒரு உருண்டை சோறு. அப்புறம் நம்மளை பார்த்து மாணிக்கவாசகர் போனா போதும் அப்படின்னு ஒரு 3-4 கட்டியை கொண்டாந்து கொடுப்பாரு. அப்பாடம். அவர் இறக்கப்பட்டு யார் மூலமாவது கொண்டாந்து கொடுப்பாரு. எங்களுக்கெல்லாம் ஒரே குஷி ஆயிரும். மணிவாசகர் நம்ம கொடுத்துட்டாருடா, நாங்க சாப்பிட்டுப்போம். அதனால நீங்க வந்து எதுனாலும் நிவேதனம் பண்ணலாங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்றேன். திருப்பெருந்துறையில கூட புழுங்கல் அரிசி சோறு தான் நிவேதனம் பண்றாங்க அப்படின்னு சொல்றேங்கன்னு. சரி.